தரிசனத்தோடு அருமையான ஊழியக்காரரை கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. இந்த இளம் பிராயத்தில் பல இடங்களை கர்த்தருக்காக எப்படியாவது ஒரு கூட்ட ஜனங்களை உருவாக்கணும். ஆண்டோட இருதயத்தை அறிந்த ஊழியர்கள் எழும்பணும், விசுவாசிகள் எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாரத்தோடு நேற்று கொடைக்கானலுக்கு போயிட்டு பிரயாணத்திலே போயிட்டு அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு காலையில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் அவங்க இங்கே இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. திறந்த மனசோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். கரங்களை தட்டி வரவேற்கலாமா? மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலதாமதம் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வாய்களை திறங்க. வாங்க, கீபோர்டில் வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ லார்ட். எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். வேகமா வேகமா ஒருமனப்படுவோம், கண்களை மூடுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Habaria katas. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியா அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியா அன்பினாவியா, என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான உயிரான என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனி உணர்வு எல்லாம் துதிக்கையிலே
ஏசையா ராஜா உன்னதம் உம்மன்பை ருசிக்கையில் என் உயிரான இயேசு உயிரான என் உயிரோ கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான என் உயிரான என் உயிரான இயேசு என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே ஆராதிச்சிடாம் கும்பிட்டாராதிச்சிடாம் ஆராதிக்கும் போ அவ கானம் பாடிடா பூஜிதமா ரட்சாநாமம் வாழ்த்தி பாடாம் பரமதரில் தாழ வீடு வர்ணிச்சிடாம் ஆத்மநாதா அங்கே சேரேனும் என் மனசில் நீதான் வாழேனும். எல்லாரும் உங்க வலது கரங்களை உயர்த்தலாம், கண்களை மூடி. ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் கனம் பண்ணுவோம். தேவ பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். 2 வார்த்தை வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட பேசும். எங்களுக்காக நீ தந்த நல்ல தரிசனங்களுக்காக, திட்டங்களுக்காக, நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்காக, ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் நன்றி செலுத்துங்க. கிருபை எங்களை தாங்கட்டும். ஜனமும் முடியவைகள் அடியன் முடிவனது வார்த்தை முடியாது சிலுவை நிழலுக்கு கீழாக மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு தடவை கூட உங்கள் சமூகத்தில் தேவனை நாம் ஆராதிக்க ஆண்டவர் தந்த எல்லா கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் நேசிக்கிறேன், நான் கனம் பண்ணுகிறேன். அன்பு பாஸ்டருக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஒரு நபரை அவர்களுடைய தோற்றத்தை வைத்தல்ல, அவர்கள் எதை சுமக்கிறார்கள் என்பதை வைத்து தான் நாம் கனம் பண்ணணும். ஆனால் பொதுவாக நம்ம ஒரு நபரை எப்படி கனம் பண்ணுறோம் அப்படின்னா, அவர்களுடைய வஸ்திரத்தை வைத்து கனம் பண்ணுறோம். இல்லையா? இல்லையா? போய் சொல்லாதீங்க. எப்படி கனம் பண்ணுறோம்? அவங்க வஸ்திரத்தை வச்சு கனம் பண்ணுறோம், அல்லது அவங்க சொத்து மதிப்பை வச்சு கனம் பண்ணுறோம். அவங்க என்ன வாட்ச் கட்டியிருக்காங்க, அவங்க ரூபம் என்ன, அவங்க சம்பாத்தியம், கொஞ்சம் ட்ரிபிள் வைங்களேன், ஒரு மாதிரி இருக்கு, அதை வைத்து நாம் கனம் பண்ணுகிறோம். தேங்க்யூ. அப்படி கனம் பண்ணுறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அப்படி நம்ம கனம் பண்ண கூடாது. சத்தமாக சொல்லுங்க, அப்படி கூடாது. ஒரு ஆளை நீங்கள் எப்படி கனம் பண்ணணும்னா, ஆவிக்குரிய அனுபவத்தை வைத்து தான் ஒரு ஆளை நீங்கள் மதிப்பிடணும். சரிதானா? ஆனால் நம்ம அப்படி மதிப்பிடுறோமா? இல்லை. அப்படி மதிப்பிடுறோமா? இல்லை. ஒரு ஆளுடைய தோற்றத்தை வைத்தும் அவர்கள் அணிகிற நகைகளை வைத்தும் தான் நம்ம அவங்கள மதிப்பிடுறோம். இல்லை, அவங்க எதை சுமக்கிறார்கள், வாட் தே கேரி, அவங்க மேலே என்ன இருக்குது. நான் யாரை எப்படி கனம் பண்ணுவேன்னா, பெரிய கார் வச்சுருக்கிறவங்களை கனம் பண்ண மாட்டேன். நல்ல ஜெபிக்கிறவங்களை நான் கனம் பண்ணுவேன். ஐ சல்யூட் தெம். பரவாயில்லையே,
நம்மளை விட அதிகம் ஜெபிக்கிறவங்களை நம்ம கனம் பண்ணணும். நம்மளை விட அதிகம் கர்த்தரை நேசிக்கிறவர்களை கனம் பண்ணணும். நம்மை விட அதிகம் கர்த்தரோடு நெருங்குகிறவர்களை கனம் பண்ணணும். அப்படி நீங்க கனம் பண்ணி பாருங்க, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. கழிந்த 2 பகுதியிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். சாமுவேலை மறுபடியும் தைல கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வான்னு சொன்னார். ஏன் அங்கே குறைவுபட்டதுக்கு காரணம் என்ன? 2 காரணம். அநேக காலி பாத்திரத்தை கொண்டு வான்னு சொன்னாரு. ஆனா அந்த அம்மா இன்னும் ஒரு பாத்திரம் இருக்கிறதான்னு கேட்டபோது எண்ணெய் நின்று போயிற்று. உங்க கூட தான் பேசினேன்னா சந்தேகமா இருக்கு. அப்போ ஆண்டவர் அநேகம் என்று சொல்லும் போது அந்த தரிசனத்தை நாம் என்ன செய்திடக்கூடாது? பேசுங்க, ஏதாவது மட்டுப்படுத்திடக்கூடாது, குறைச்சிடக்கூடாது. காலி பாத்திரத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன கஷ்டம்? விரும்புறதுக்கு என்ன கஷ்டம்? ஆசைப்படுறதுக்கு என்ன கஷ்டம்? ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு என்ன கஷ்டம்? பாத்திரங்களை கொண்டு வா, நான் நிரப்புறேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த 21 நாள் உபவாசத்தில் பல ஊழியர்களை ஆண்டவர் கொண்டு வந்து நம்மோடு கூட பேசுகிறார். ஆனாலும் இந்த பகுதிகளை நீங்க இது தரிசனத்துக்கு ஒத்த காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசி வருகிறார். அதை நீங்க கொஞ்சம் கவனமா எடுக்கணும். எருசலேமுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், எருசலேமுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் சுகித்திருப்பீர்கள். அது ஒரு வாக்குத்தத்தம். ஆலயத்துக்கு அடுத்த காரியத்திற்காக நீங்கள் எவ்வளவு கவனமா இருக்கிறீர்களோ அவ்வளவு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப கவனிங்க, அநேகம் என்று சொல்லும் போது நாம் அந்த தரிசனத்தை மட்டுப்படுத்திடக்கூடாது. 2வது, நிறைந்ததை ஒரு சொல்லுங்க பக்கத்துல வைக்கணும். பக்கத்துல வைன்னு சொன்ன பிறகு அந்த அம்மா என்ன செய்துட்டாங்க? முன்னாடி வச்சுட்டாங்க. வெற்றிகளை, சாதனைகளை, கடந்த காலத்தில் நாம் ஜெயித்தவைகளை எல்லாம் முன்னாடி வச்சிட்டோம்னா நம்ம பாத்திரம் வெறுமையாய் போய்விடும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இந்த தைலத்தை அவன் பெற்றுக்கொண்ட விதம் நாம் கற்றுக்கொண்டோம். அப்படிதானா? எப்படி? காத்திருந்து. தேங்க்யூ. அடுத்து பிரிவினை, அடுத்து பணிவிடை, அடுத்து சவால், அடுத்து புறக்கணிப்பு. இப்படி பெற்றுக்கொண்ட ஒரு தைலத்தை ஒரு விளங்காதவன் தலையில ஊத்தி வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு துக்கப்பட்டு கொண்டிருந்த போதுதான் ஆண்டவர் மறுபடியும் அவன் தைல கொம்பை தைலத்தால நிரப்பி மறுபடி சொன்னார், இனி உன் தைலத்தை நான் விருதாவாக்க விடமாட்டேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரா? இனி இந்த சபையில் இருக்கிற ஒரு பிரயாசமும் விருதாவாய் போகாது. கை உயர்த்து ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, வீண் பணச்செலவுகள் இருக்காது. சொல்லுங்க, வீண் பணச்செலவுகள். சொல்லுங்க, வீண் பணச்செலவுகள். மருத்துவமனைகளுக்கு கொடுக்க வேண்டியது வராது, வரக்கூடாது. பிரயோஜனமா செலவிடப்படணும், பிரயோஜனமாய் வார்த்து விடப்படணும். என் மேல இருக்கிற தைலம் விழுகிற இடத்துல ஜீவன் பெறணும், அநேகர் எழும்பி பிரகாசிக்கணும். அதுக்கு 2 காரியம் செய்யணும். ஒன்று, வெளி தோற்றத்தை பார்க்க கூடாது. கற்றுக்கொண்டோமா? வெளி தோற்றத்தை பார்க்க கூடாது. 2வது, பழைய ஆலோசனைகளிலேயே நாம் நடக்கக்கூடாது. சரீரத்தையும் தோற்றத்தையும் பார்த்து விடக்கூடாது. இப்போ என்ன சொல்றீங்க? நீ இப்போ இருக்கிற ஆலோசனையின்படி நடந்தால் உங்கள் தைலம் விருதாவாய் போகாது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்கு இதை சமயம் எடுத்து பேசுறோம்னா, இது மிக மிக அவசியமானதுன்னு எத்தனை பேர் உணர்றீங்க? சரி, அப்புறம் சாயங்கால பகுதியில் ஆண்டவர் ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்தார். அதை தான் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். 107ஆம் சங்கீதம் 30வது வசனம். சமாதானம் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நாம் பேசுறது தெளிவா உங்களுக்கு கேக்குதா? தேங்க்யூ. சமாதானம் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போ நம்முடைய சபையை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் கொண்டு போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனா யாரும் அந்த இடத்திற்கு தானாக போக முடியாது. பிரச்சனைகள் தான் நம்ம இங்க கொண்டு போகும் என்று கற்றுக்கொண்டோம். ஞாபகம் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வந்தார்கள்.
அதனுடைய விளைவாக அவர்கள் ஓடி போனார்கள். ஓடி போய் குழியில விழுந்து செத்தார்கள் என்று போடப்படவில்லை. அவர்கள் கானானை போய் சேர்ந்தார்கள். ஒரு பக்கம் பிரச்சனை வரும், மறுபக்கம் லட்சிய கரையை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணுவோம். இரண்டாவது என்ன கற்றுக்கொண்டோம்? நம்மை ஒப்பிட்டு பார்க்கிற அனுபவத்தை மாற்றணும். நம்மை விட பலவீனமானவர்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒப்பிடக்கூடாது. யாக்கோபு தன்னை யாரோடு ஒப்பிட்டு பார்த்தார்? பிதாக்களோடு. வரலையா நீங்க? அதான் திரு முழிக்கிறீங்க, கவனிங்க. அப்போ அந்த பிதாக்களோடு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். யாக்கோபு தன்னை நினைச்சிருந்தா யாரோடு ஒப்பிட்டு பார்த்திருந்திருக்கலாம்? ஏசாவோடு ஒப்பிட்டு பார்த்திருக்கலாம், அல்லது தன் மாமா லாபானோடு. அப்ப சபைக்கு வராதவர்களோடு சபைக்கு வருகிற நீங்க உங்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. சபை ஸ்தாபிக்கிறவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். ஆத்துமாதாயம் பண்ணுகிறவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும். தேவனால் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறவர்கள், தேவதூதர்களை ஊழியத்தை செய்கிறவர்களோடு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்த்தால் நீங்களும் அந்த இடத்திற்கு வந்து சேர முடியும். மூன்றாவது ஒன்று கற்றுக்கொண்டோம், அவருக்கு பின்னே போனால் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார். பேதுரு அவருக்கு பின் சென்று அப்படியே போய் எங்க போய் சேர்ந்தான்னு வாசித்தோம்? அரண்மனைக்கு போய் சேர்ந்தான். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. அப்ப அவருக்கு பின் செல்லணும்னா நாம விட வேண்டியதை விடணும். அப்ப இதை விடணும்னா இதை விட மேலான ஒன்றை நாம் என்ன செய்யணும்? பார்க்கணும், கேட்கணும், உணரணும். பார்த்துட்டோம், கேட்டுட்டோம், உணர்ந்துட்டோம்னா இந்த அனுபவத்தில் நீங்க இருக்க மாட்டீங்க. உடனே எழுந்து புறப்பட்டு என் தகப்பன் வீட்டிலே நானே பேசணும். என்ன வாழ்த்துக்கள். என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட பூர்த்தியான அந்த வார்த்தையை கரெக்டா சொல்லணும். உங்க இஷ்டத்துக்கு வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. வசனத்தை வசனமா பேசணும். என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்களுக்கு கூட பூர்த்தியான, தேவையான சாப்பாடுன்னா அது வேற. பூர்த்தின்னா பெர்ஃபெக்ஷன். பூர்த்தியான சாப்பாடு உண்டு. நான் ஏன் இங்க கஷ்டப்படணும்? நான் ஏன் இப்படி வாழணும்? நான் ஏன் இப்படி ரொம்ப கடன் வாங்கி அந்நிய பாஷை பேசணும்? நான் ஏன் ரொம்ப போராடி ஆவியில நிரம்பணும்? என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியானவைகள் இருக்கிறது, நிரம்பி வழிய பண்ணுவார். அப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த இடத்தை விட்டு நீங்கள் பிரயாணப்பட்டு போவீர்கள். ஏன் ஆண்டவர் பேதுருவையும் அந்திரேயாவையும் என்னை பின்பற்றி வாங்கன்னு சொன்னார்னு நாம சிலதை கற்றுக்கொண்டோம். ஞாபகம் இருக்கா? ஒரே அனுபவத்தில் இருந்தா என்ன வந்துடும்? அப்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார் ஆண்டவர். பின்னே போகிறவர்களை வளர்ச்சி மட்டுமல்ல, மறுரூபப்படுத்துகிறார். உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மறுரூபப்படுத்துவார். சரிதானா? பூச்சியை போல இருந்தவனை எப்படி மாத்தினார்னு கற்றுக்கொண்டோம். அன்னால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் மறுரூபப்படுத்தினார். அப்ப அவர் பின்னே வந்தால் பரலோகத்தை சந்தோஷப்படுத்த முடியும். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? ரொம்ப பரிதாபமா பார்க்குறீங்களே, உயர்த்துங்க. நான் பரிதாபப்பட வேண்டிய ஆள் இல்லை. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை உயர்த்தி 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேச விரும்புகிறார். கொஞ்சம் 2 வார்த்தை வாய்களை திறங்க பார்க்கலாம். எல்லா வார்த்தைகளும் உங்களுக்குரியதல்ல. அப்போ கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சோம். என்ன? நம்மை விட நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போவதில் அவர் தான் ஆர்வமா இருக்கிறார். கற்றுக்கொண்டோமா இல்லையா? உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிறதில் அவர் தான் ஆர்வமா இருக்கிறார். உங்கள் அபிஷேகம் பண்ணி உங்கள் தலை கை உயர்த்துங்க பார்க்கலாம். 2 வார்த்தை வேகமா வேகமா. கொஞ்சம் வாய்களை தரங்க, கொஞ்சம் வாய்களை தரங்க வேகமாய். இந்த பகுதியில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறத கற்றுக்கொண்டு சும்மா கந்தல்லபா. பின்னாடி தகப்பன்மார் எல்லாரும் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ ராமா ஷேகரி அந்தலஷ்மதூரி அலபஸ் அந்தலபா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஹல்லேலூயா. கொஞ்சம் 2 நிமிஷம் வாய்களை தரங்க, வாய்களை தரங்க. உடரபலபஷந்தலபதியே 2 நிமிஷம் உங்க ஆவி திறக்கப்படட்டும். உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். கூனின் நல்ல நல்ல வாய்களை தரங்க, நல்ல வாய்களை தரங்க. ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே
உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினி. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து வேகமாய் வாசிக்க கேட்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. ரூத் 1:13. ரூத் அம்மா இந்த ஃப்ரெண்ட்ல வாசிங்க. தேங்க்யூ. அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ. அது கவனிங்கள், பொறுத்திருப்பீர்களோ. இந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பொறுத்திருப்பீர்களோ. எல்லாரும் சொல்லுங்க, பொறுத்திருப்பீர்களோ. அது கூடாது. வாசிங்க. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். கவனிங்கள், இந்த நகோமியினுடைய கணவன் மரித்து போனார். அதற்கு பிற்பாடு நகோமியினுடைய 2 மகன்களும் மரித்து போனார்கள். இது நமக்கு தெரிந்த விஷயம். மக்லோன், கிளியோன் என்கிற இருவரும் மரித்து போனார்கள். மரித்து போன பிற்பாடு நகோமி தன் சொந்த தேசமாகிய பெத்லகேமுக்கு புறப்பட்ட போது இந்த ஓர்பாளும் ரூத்தும் ஒருமனப்பட்டு நகோமிக்கு பின் செல்ல முடிவெடுத்தார்கள். வித்தவுட் காம்ப்ரமைஸ், எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம 2 பேரும் நகோமிக்கு பின் செல்ல முடிவெடுத்தார்கள். ஆனால் இவர்கள் 2 பேரில் ஒருத்தி பின்வாங்கி போனதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நகோமி சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ. நீங்கள் இன்னைக்கு இந்த பொறுத்திருப்பீர்களோ என்கிற வார்த்தை அநேகருக்கு கெட்ட வார்த்தையை போல தோன்றுகிறது. பொறுத்திருக்க முடியல நிறைய பேருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா கோபம் வந்துருது. பொறுத்திருப்பீர்களோ, கேன் யூ வெயிட்? இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஓர்பாள் புரிந்து கொண்டாள், இனி நமக்கு எதிர்காலம் இல்லை என்று நினைத்து அவள் பின்வாங்கி போனாள். ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். கொஞ்சம் வேகமா முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வேகமா வாங்க, இல்லைன்னா ஒரு 4-4:30 போலாம். அது உங்க சௌரியம். பொறுத்திருப்பீர்களோ, இந்த வார்த்தை நகோமி வாயிலிருந்து புறப்பட்டவுடன், நல்ல கவனிங்க, சில வார்த்தைகள் உங்களை சோதிப்பதற்கான வார்த்தை என்பதை மறந்து விடாதிருங்கள். Some words are the words of test. கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்க உற்சாகமா இருங்க, உங்களை பார்த்தா எனக்கு தூக்கம் வருது. கவனிங்க, சில வார்த்தைகள் உங்களை சோதிப்பதற்கான வார்த்தைகள்.
பொறுத்திருப்பீர்களோ என்று சொன்ன உடனே ஓர்பாளுக்கு அந்த சத்தம் எப்படி புரிஞ்சதுன்னு தெரியல. ஓர்பாள் பின்னிட்டு போனாள். நல்ல கவனிங்க. ஒரு தேவ பிள்ளை ஜெபம் பண்ணும்போது அல்லது ஒரு தேவ பிள்ளை தேவனிடத்தில் ஒரு காரியத்திற்காக வரும்போது ஆண்டவரிடத்தில் 3 காரியங்கள், 3 பதில்கள் இருக்கிறது. எத்தனை பதில்கள் இருக்கு? கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்களேன். 3 பதில்கள் இருக்கிறது. ஒன்றில் அவர் என்ன சொல்லுவாரு? நம்ம ஜெபிக்கிற விஷயத்துக்கு சரின்னு சொல்லுவார். சரி, நீங்க கேட்கிற விஷயத்துக்கு நான் சரின்னு சொல்லுவார். அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவார். எத்தனை பதில் ஆயிற்று? நம்ம ஜெபத்துக்கு ஒன்றில் ஆண்டவர் இருக்குன்னு சொல்லுவார், அல்லது 3வது அவர்கிட்ட ஒரு பதில் இருக்கு, காத்திரு. 3வது ஒரு பதில் இருக்கு. என்னது? பைபிள் முழுவதும் இந்த 3 பதில்களால் நிறைந்திருக்கிறது. வேற ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பதில் இல்லை. இந்த காத்திரு என்பது பதிலாக சொல்லாமல், ஒருவேளை அவர் அமைதியா இருப்பதற்கு கூட காத்திரு என்பதுதான் அர்த்தம். சில விஷயத்துக்காக ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சமூகத்திலிருந்து சரின்னு வராது. கஷ்டமா இருக்கு என்ன பேச. சரி, சரின்னு வராது, இல்லைன்னு வராது. சில நேரம் காத்திருன்னு வரும், அல்லது அமைதியான ஒரு அனுபவங்கள் வரும். அப்ப கவனிங்க, சரின்னு சொன்னா இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு அர்த்தம், காத்திருன்னு சொன்னா பெருசா இருக்குன்னு அர்த்தம். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தியம் புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க, மற்றவங்க வட தட்டுங்க. சத்தியம் புரிந்தவர்கள் இந்த உபவாச ஜெபத்தில் நான் கூடி வந்திருக்கிற சிலரை பார்த்து சொல்றேன், சரின்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, காத்திருக்க சொல்றாரா? நீங்கள் பாக்கியவான்கள். பெருசா இருக்குன்னு அர்த்தம். தேவ சபைக்காக கர்த்தர் காத்திருக்க பண்ணுவாரானால், இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தோற்று போனார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நாசமா போனார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சீரழிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்பி பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்னைக்கு இந்த காலை வேளையில காத்திருக்கிற தங்கச்சி நீ பாக்கியவதி, காத்திருக்கிற சகோதரா நீ பாக்கியவான். கர்த்தருக்கு காத்திருக்கிற சபையே நீ பாக்கியம் பெற்றவர்கள். அபிஷேகம் பெற்றவர்கள். காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எழுப்புதலுக்காக காத்திருக்கிற சபை வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருக்க பண்றாரா? பெருசா தர போறாரு, பெருசா தர போறாரு. ஒரு ஜாதிகளிலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை அபாரியா கட்டலஸ். ஆராதிங்க, ஆராதிங்க. 2 நிமிஷம் சத்தியத்தை வேடிக்கை பார்க்காதீங்க, சத்தியத்தை புரிந்து கொண்டு ஆராதிங்க. ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணாம கர்த்தர் எத்தனை பேரை காத்திருக்க சொல்றார்? எத்தனை வருஷமா காத்திருக்கிறீங்க? நீ காத்திருக்கிற அளவு, நீ பறக்கிற அளவு, நீ காத்திருக்கிற அளவு, நீ ஓடுகிற அளவு, நீ காத்திருக்கிற அளவு, நீ நடக்கிற அளவு. கொஞ்சம் காத்திருக்கிறவர்கள் நடப்பார்கள், அதிகம் காத்திருக்கிறவர்கள் ஓடுவார்கள், மிக அதிகம் காத்திருக்கிறவர்கள் சட்டைகளை அடித்து பறப்பார்கள். கவனிங்க, கண்ணீரோடு சொல்றேன், காத்திருந்து தேவனிடத்தில் ஒரு நன்மையை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா நம்ம மனநிலைமை எப்படி மாறும் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் காத்திருந்து இருக்கலாமோன்னு தோணும். சபை கற்றுக்கொள்ளணும். நாங்க தோற்று கற்றுக்கொண்டதை நீங்க தோற்காம கற்றுக்கொள்ளணும்னு எங்களை நிறுத்துறார். கேட்கல? ஒருத்தங்க தண்ணியே குடிக்காம கிட்னியில கல் வந்துட்டு, அப்புறம் கல் வந்தா எப்படி வலிக்கும்னு கல் வந்தவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க எப்பவும் தண்ணி பாட்டிலோட போய் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க கல் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்றாங்க தண்ணி குடின்னு. இதுக்கு மேல என் மிக்சியில் அரைக்க முடியாது. எவ்வளவு காத்திருக்கிறோமோ அவ்வளவு விலையேறப்பட்டது கிடைக்கும். நீங்க உங்க போனை கொஞ்ச நேரம் சார்ஜில் போட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணலாம்.
இன்னும் கொஞ்ச நேரம் போட்டா இன்னும் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணலாம், நிறைய போட்டா நிறைய யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் காத்திருந்தா நடக்கலாம், இன்னும் கொஞ்சம் காத்திருந்தா ஓடலாம், நிறைய காத்திருந்துட்டா பறக்கலாம். You can fly. அதிகம் காத்திருந்தவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்க பாருங்க அடையாளமா மாறிச்சு. 100 வருஷம் காத்திருந்த ஆபிரகாமுக்கு கிடைத்தது என்ன? வீட்டில் போய் சொல்லுங்க. 80 வருஷம் காத்திருந்த மோசையை கர்த்தர் பயன்படுத்தின விதம், 40 வயதில் திருமணமாகி காத்திருந்த ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் கிடைத்தது இரட்டை பிள்ளைகள். நான் சொல்றேன், காத்திருக்கிற சபை பாக்கியம் உள்ளது அதிகம். ஆனா இந்த காத்திருக்கிறதனுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடை புரிந்து கொள்ளாதவர்கள் பின்மாற்றத்திலே போகிறார்கள். பொறுமையா தானே பேசுறேன். காத்திருன்னு சொல்லிட்டாலே இல்லைன்னு முடிவுக்கு வந்துடுறோம். காத்திருன்னு சொன்னா என்கிட்ட இல்லைன்னு தான் சொன்னேனே தவிர இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலைன்னு நகோமி சொல்றேன். என் வயிற்றுல பிள்ளை பிறக்காதுன்னு நான் சொன்னேனே தவிர ஏற்கனவே உனக்காக ஒருவன் பிறந்து ஒரு போவாஸ் ஆயத்தமாயிருக்கிறான், சுதந்திரவாளி. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். உடனே ரூத் என்ன சொல்லுகிறாள்? வேகமா வாசிங்க, நேரம் இல்லை, வேகமா வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி. இல்ல அடுத்த வசனம் சீக்கிரம். அதுதானே 16. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நல்ல கவனிங்க, செய்தி அதுதான். அவரை பின்பற்றினால் அந்த இடத்துக்கு வந்துடலாம். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு எளிமையா பேசி நம்ம ஜெபிக்க முடியுமோ ஜெபிப்போம், நேரம் தாமதிக்க வேண்டாம். அவரை பின்பற்றி போனா அந்த இடத்துக்கு வந்துடலாம். ஏன்னா எல்லாருடைய விசுவாச அளவும் ஒன்று கிடையாது. எல்லாருக்கும் போராட்டத்தை கொடுத்து அந்த இடத்துக்கு கொண்டு போக, எல்லாரையும் ஒப்பிட்டு பார்க்க வச்சு அந்த இடத்துக்கு கொண்டு போக, அதனாலதான் எளிமையான ஒரு வழி சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் அவருக்கு பின் செல்லுங்கள் அந்த இடத்துக்கு போய். அப்போ இந்த ஓர்பாலும் ரூத்தும் அவளுக்கு பின் சென்றார்கள். ஆனா இடையில பொறுத்திருக்க கூடுமோன்னு கேட்டதுனால இவளால அவளை பின்பற்ற முடியல. நிறைய பேர் அவருக்கு பின் செல்ல முடியாமல் போவதற்கு காரணம், இன்னும் எவ்வளவு காத்திருக்கணுமோ, இன்னும் எவ்வளவு காத்திருக்கணுமோ. ஆண்டவர் சொல்றார், இல்ல லேட்டா தந்துட்டு நேரமா உங்க வாழ்க்கையை செட் பண்ணிடுவார். எனக்கு 34 வயசுல கல்யாணம் ஆச்சு. லேட்டா ஆனாலும் உடனே எல்லாம் நடந்துச்சு. இதுக்கு மேல எப்படி சொல்ல? 24 வயசுல கல்யாணம் ஆகி 40 வயசு வரைக்கும் ஒன்றும் நடக்காதவங்க மத்தியில் 34 வயசுல கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகளுக்கு நான் அப்பாவாக போறேன் அப்படின்னு. அப்போ ஒரு லேட்டா கிடைக்கிறது நேரமா கிடைக்கிறதுங்கிறது விஷயம் இல்லை. எவ்வளவு காத்திருந்தாலும் உங்க காலத்துல நீங்க அனுபவிக்க வேண்டியதை, உங்களுக்கு தர வேண்டியதை, உங்கள் மூலமாய் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பார். அப்போ நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, காத்திருக்கிறது என் வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைக்க கூடாது. பிறந்த சங்கச்சி இங்க கவனிங்க, சிஸ்டர் இங்க கவனிங்க, இங்க கவனிங்களா, இங்க கவனிங்க, நான் இங்க பேசுறேன், இங்க கவனிங்க. இருக்கட்டும், அது அப்புறம் பார்க்கலாம். இங்க கவனிங்க. இந்த இயேசுனுடைய வாழ்க்கையில 30 வருஷம் ஒண்ணும் நடக்கல. நடந்துச்சா? 30 வயசு வரைக்கும் nothing happened. ஆனா அவரை பற்றி என்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் இருந்துச்சு தெரியுமா? குருடனுடைய பார்வையை திறப்பார், செவிடன் கேட்பான், முடவன் மான்களை போல துள்ளி குதிப்பான், மரித்தவன் உயிரோடு எழுவன். 30 வயசு வரைக்கும் ஏதாவது நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஆனா 30வது வயசுல யோர்தான் நதிக்கரையில ஆரம்பிச்சது. வெறும் 3.5 வருஷத்துல இவ்வளவு எழுதும்படி. அதனால இந்த கூட்டத்தில் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ரொம்ப காத்திருக்கிறோம், ஒன்றும் நடக்காதோன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் சூரியன் நிற்கும், சந்திரன் மறையாது. பாஸ்டர், ஆவியானவர் நேற்று எனக்கு சொன்னதை நான் சொல்றேன். நீங்க யுத்தத்தில் ஜெயிக்கிற வரைக்கும் காலம் அவ்வளவு சீக்கிரம் போகாது. நடு பகல் வரைக்கும் சூரியன் கிபியோனிலே, சந்திரன் ஆயலோனிலே தரித்து நிற்கும். நீ ஜெயிக்கிற வரைக்கும் கை தட்டி வாய்களை திறங்க. நீ ஜெயிக்கிற வரைக்கும் உன் காலங்கள் போகாது.
அநேகர் நினைக்கிறீங்க வயசு போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க, அநேகர் நினைக்கிறீங்க காலம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க, வயசாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதான் யோசுவா ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் இந்த காரியத்தில் ஜெயிச்சு முடிகிற வரைக்கும் அடுத்த நாள் பிறக்க கூடாது. கவனிங்க, ரெண்டு விஷயம் சபையாரா ஆவியானவர் எனக்கு சொல்றார். ரெண்டு விஷயம். வாக்குத்தத்தங்கள் தீவிரமா நடக்கணும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் அதை தீவிரமாய், வாக்குத்தத்தங்கள் தீவிரமா நடக்கணும். ஆனா என் நாள் தீவிரமா போக கூடாது. இப்படி சொல்லுங்களேன், வாக்குத்தத்தங்கள் தீவிரமா நடக்கணும். இந்த உற்சாகம் போதாது, வாக்குத்தத்தம் தீவிரமா நடக்கணும். ஆனா என் நாட்கள் தீவிரமா போக கூடாது. எனக்கு நாளைக்கு பிறந்த நாள். பிறந்த நாள்னு சொன்னதுக்கா, நாளைக்கு எனக்கு பிறந்த நாளுங்க. 6ஆம் தேதி நான் பிறந்த நாள். நான் எப்படி ஜெபம் பண்றேன்னா, இனி ஒரு வருஷம் எனக்கு கூட போகுது, ஒரு வயசு கூட போகுது. இதை நான் சந்தோஷமா பார்க்கல, வேதனையோடு பார்க்கிறேன். ஒரு வருஷம் கூடுது, ஒரு வருஷம் கூடுது. இப்ப எப்படி ஜெபிக்கிறேன், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றேன். ப்ளீஸ், ஆவியானவர் கற்றுக் கொடுத்தத சொல்றேன். என் வாக்குத்தத்தம் தீவிரமா நடக்கட்டும், ஆனா என் நாள் தீவிரமா போயிட வேண்டாம். இந்த வருஷம் நீங்க நினைச்சு பார்த்தீங்களா, ஜனவரி வந்த மாதிரி இருந்துச்சு, டிசம்பர் வந்துட்டு. என் வாக்குத்தத்தம் தீவிரமா நடக்கட்டும். புரியலையா? என் வாக்குத்தத்தம் தீவிரமா நடக்கட்டும், ஆனா என் காலம் தீவிரமா போயிடக்கூடாது. 36 வருஷம் போயிட்டு அப்படின்னு நான் அழுகிறேன். நாளைக்கு கேக்கு வெட்டுற மாதிரி முடிவில்லை, என் நாட்கள் தீவிரமா போயிட வேண்டாம். இங்க உட்கார்ந்து நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு தந்தார், இந்த யுத்தத்தில் நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் உங்க காலம் வேகமா போகாது. பாஸ்டருக்கு இப்படி ஒரு ஜெப குறிப்பு இருக்கு, என் நாட்கள் ரொம்ப வேகமா இல்லை, நாட்கள் நிற்கும் உங்களுக்காக. சபையாரா கை உயர்த்துங்க பார்க்கலாம். சொல்லுங்க சிஸ்டர், என் நாட்கள் நிற்கட்டும், நான் ஜெயிக்கிற வரைக்கும். கை உயர்த்துங்க. புரியாதவங்களுக்கு புரியாது. என் நாட்கள் நிற்கட்டும், 55 வயசோட நிற்கட்டும். வாய் தரங்க, வாய் தரங்க. 60 வயசோட நிற்கட்டும், 35ஓட நிற்கட்டும், 24ஓட நிற்கட்டும். நான் யுத்தத்தை ஜெயித்து முடிக்கிற வரைக்கும், என் சத்துருக்களை முறியடிக்கிற வரைக்கும், சூரியனை நீ கிபியோனிலே கை தட்டாதீங்க, கை தட்டாதீங்க, கை தட்டாதீங்க. கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சூரியனை கிபியோனிலே அந்த வசனம் அழகா போட்டிருக்கு, ஒரு நாள் மட்டும், ஒரு நடு பகல் வரைக்கும் சூரியன் தரித்திருந்தது. இன்னைக்கு இந்த உபவாச நாளுடைய 5வது பகல் ஆவியானவருடைய துணையோடு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாக்குத்தத்தம் தீவிரமாய் நடக்கட்டும், ஆனால் உன் நாட்கள் மெதுவாய் போக போகிறது, மெதுவாய் போக போகிறது. ஓ, ஒரு 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 பழமையான ஒரு வஸ்திரத்தை போல என் காலங்கள் களைந்து போகிறது என்கிற அனுபவங்கள் எல்லாம் மாறப் போகிறது. எத்தனை பேருக்கு புரியுதோ அத்தனை பேர் ஆத்தும பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆத்தும பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க, ஆத்தும பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெயிக்கிற வரைக்கும் என் நாள் வேகமா போக வேண்டாம். இன்னும் ஒரு நாள் போயிட்டுன்னா என் ஆயுசுல இன்னும் ஒரு நாள் போயிட்டு. உங்களுக்கு தெரியுமா தங்கச்சி, உங்களுக்கு தெரியுமா ஐயா, ஒவ்வொரு வருஷம் கூடும் போது மூளையினுடைய சிந்தனை திறன் குறைகிறது, எலும்பினுடைய சக்தி குறைகிறது, கண் பார்வை குறைகிறது, காலின் பலன் குறைகிறது. அதனாலதான் யோசுவா சொல்றாரு, வேண்டாம், இந்த நாளை தாண்ட வேண்டாம். அடுத்த நாள் போறதுக்கு முன்னாடி நான் எமோரியர்களின் 5 ராஜாக்களை முறியடிப்பேன். இந்த புது பட்டணத்தில் கிரியை செய்கிற 5 ஜாதி பிசாசுகளை முறியடிக்கிற வரைக்கும் என் நாள் போ. கை தட்டுங்க, வாய்களை திறங்க. எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கு? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க?
போறீங்க. நீங்க நினைக்காதீங்க ஆண்டவரை இந்த உபவாசம் முடியறதுக்கு முன்னாடி என் சத்துருவை நான் ஜெயிக்கணும், என் கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும், என் வாக்குத்தத்தத்தை உண்மையா ஜெபிங்க. அது வரைக்கும் என் காலம் போகக்கூடாது, என் காலம் போகக்கூடாது. இந்த 21 நாள் உபவாசத்திற்கு முன்பதாகவே நான் சத்துருவை ஜெயிக்கணும். அது தாண்டி போதும். இனி என் வயசு தாண்டறதுக்கு முன்னாடியே இந்த உணர்வு உங்களுக்கு வரணும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? கவனிங்க, நீங்க கை தட்டுறது கூட எனக்கு தேவையில்லை. ஆனா உங்க ஆத்மாவில் இந்த வார்த்தை ஊடுருவணும். வயசாக ஆக எல்லாம் அதிகரிக்கும் நினைக்கிறீங்களா? சிஸ்டர் கொஞ்சம் கவனிங்களே, உங்ககிட்ட தானே பேசுறேன். எனக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு எனக்கு போய் ரெஸ்ட் எடுக்க தெரியாதா? 25 வயசுல இருந்த பலன் இன்னைக்கு இருக்கா உங்களுக்கு? அப்ப நாட்கள் தீவிரமா போகலாமா? போக விடக்கூடாது. அப்படி இப்ப ஆண்டவர் பாருங்க பாஸ்டர், இப்படி ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு சந்திரனும் சூரியனும் இப்படி நின்றதாக இதுக்கு முன்பதாக நடந்ததில்லை, இதுக்கு பின்னாடி நடக்கல. ஏன் மனிதனுடைய சொல்ல கேட்டார்னா, அவன் கேட்டது ஆண்டவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அவன் என்ன கேட்டான்னா, நான் கிரிக்கெட் விளையாட போறேன், இந்த நாளை கொஞ்சம் நிறுத்துங்கன்னு கேட்கல. என் சத்துருவை நான் ஜெயிக்கணும், இந்த பிரச்சனையை அடுத்த வருஷத்துக்கு நான் கொண்டு போக கூடாது. புரியல பாருங்க, இந்த போராட்டத்தை நான் அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போக கூடாது. இந்த ஜெப குறிப்பை அடுத்த உபவாசம் வரைக்கும் நான் வச்சிருக்க முடியாது. இந்த போராட்டத்தை அடுத்து வச்சிருக்க முடியாது. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் கரெக்டா தான் கேட்கிறான். சூரியனே நீ கிபியோனில் நில்லு, சந்திரனே நீ ஆயலோனில் தரித்து. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், இந்த வருஷம் முடிவதற்குள்ளே சில முடிவுகள் வருவதாக. கை தட்டுங்க. சிலர் மேல வெளிப்பட வேண்டிய மகிமை, சிலருக்கு திறக்கப்பட வேண்டிய கதவுகள் எப்பட்டா திறக்கப்படுவதாக. காலமோ செல்லுதே, வாலிபனும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில். கேட்டாவது பாடுங்க. அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள். இப்ப உங்க சத்தம் கேட்கட்டும், பாடுங்க. மகிமையில் இயேசுவை அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். உணர்ந்து மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் பாக்கிய நாள். காலமோ செல்லுது, காலமோ செல்லுதே, வாலிபனும்
மண்ணாகும். மகிமையில் இயேசுவை இருக்கிற இடத்துல இவ்வளவு சத்தம். அந்த நாள் நல்ல நாள். ஒரே ஒரு தடவை கை உயர்த்தி மகிமையில் இயேசுவை. ஆண்டவர் ஒரு ஜெப குறிப்பு தர்றாருன்னா அத பாரத்தோடு ஜெபிங்க. இந்த வருஷத்தை தாண்டிடக்கூடாதுப்பா, இந்த வயசை தாண்டிடக்கூடாதப்பா. மகிமையில் இயேசுவை. என் கண் பார்வை மங்குது, என்னால ரொம்ப நேரம் நிற்க முடியலையே, என் முதுகு தண்டுல வலிக்குது, என் இருதயம் துடிக்க தவறுது, சீரண சக்தி குறையுது, என்னால முன்னாடி மாறி வேலை செய்ய முடியலையே, இனி ஒரு வருஷம் என்னால போக முடியாதுப்பா. எனக்காக காலங்களை நிறுத்துங்க. கேளுங்க, எனக்காக காலங்களை நிறுத்துங்க. அம்மா ஜெபிங்க. எல்லாருக்கும் இது புரிய வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், காலத்தை நிறுத்துங்கப்பா. மகிமையில் இயேசுவை. என் சிறுநீரகம் இயங்குகிற அனுபவம் குறையுது. நான் என்ன சாப்பிட்டாலும் சீரணமாக மாட்டேங்குது. என்னால முன்னாடி மாறி கண் விழிக்க முடியல, முன்னாடி மாறி வேலை செய்ய முடியல. என் காலத்தை நிறுத்தி என்ன ஆசீர்வதி. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் ஆவியானவர் இடைப்படும் போது தயவு செய்து வேடிக்கை பார்க்காம ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஓ பாக்கியனார் மகிமையில் இயேசுவை. சத்தத்தை உயர்த்தி சிலருக்கு ஆண்டவர் சொல்றார், நீ அடுத்த பிறந்த நாளை காண்பதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவார். You will victorious, you will victorious. அடுத்த பிப்ரவரிக்கு முன்பதாக ஒரு காரியத்தில் ஒரு ஜெயக்கொடி ஏற்றப்படும். சூரியன் உனக்காக நிற்கும், சந்திரன் உனக்காக நிற்கும். நீ முறியடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உனக்காக கைகளை தட்டுக. இப்போ ஒரு அபிஷேகம். காலங்கள் நிற்கும் பாஸ்டர், காலங்கள் நிற்கும். உங்களுக்காக காலங்கள் நிற்கும். நீங்கள் சீயோன் கோட்டையை பிடிக்கிற வரைக்கும், ஓ சீர்காழியை பிடிக்கிற வரைக்கும், ஓ இந்த பட்டணத்தை கைகளை தட்டுக. தூத சேனை இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உனக்காக காலங்கள் நிற்கும், காலங்கள் நிற்கும், காலங்கள் நிற்கும். சரீரம் ஒத்துழைக்கல, ஆனா காலங்கள் நிற்கும். காலங்கள் நிற்கட்டும், காலங்கள் நிற்கட்டும். கை தட்டுங்க. சிலர் மேல ஆவியின் அபிஷேகம். சொல்லி சொல்லி ஜெபிங்க, சொல்லி சொல்லி ஜெபிங்க. இனி ஒரு வருஷம் போகக்கூடாது, இனி ஒரு வருஷம் போகக்கூடாது, இனி ஒரு வருஷம் போகக்கூடாது. தேவ சபை கேளுங்க, உபவாசத்துல கேளுங்க. இனி போகக்கூடாது, இனி நீ போகக்கூடாது, இனி நீ போகக்கூடாது. இதுதான் உனக்காக நிற்கட்டும், உனக்காக சூரியன் நிற்கட்டும். கை தட்ட தட்ட அபிஷேகம். இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் என் காலம் போயிடக்கூடாதுப்பா. மகிமையில் இயேசுவை ஆராதிங்க. 2 நிமிஷம், 2 நிமிஷம். செல்லுதே. பாட்டா பாடாதீங்க, ஜபமா. பறையுதே எண்ணமெல்லாம் வீடாகும், கல்வியல் மண்ணாகும்.
மகிமையில் இயேசுவை அப்பா 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 நல்ல நாள் பாக்கிய நாள் மகிமையில் மகிமையில் இயேசுவை இயேசுவை தரிசிக்கும் சதபபாயா எல்லாவஹயா சோபாரியதா எல்லாஹபாயா சதா எசேக்கியாவே உன்னுடைய கடிகாரத்துல 10 பாக பின்னாடி போகுது கை தட்டுங்க 10 பாக பின்னாடி போகுது 10 பாக பழைய பலன் பழைய அபிஷேகம் ரிசீவ் 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 10 பாக ஃபயர் சகபரதனா ரீலலப சந்தலா ஓலபபா யதலபா 10 பாக பின்னாடி போகுது ரிசீவ் 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 ஒரு அக்கினி சரீரத்தால தாங்க முடியாத ஒரு புதிய வல்லமை ஓ தீ போல ஃபயர் 10 வருஷம் பின்னாடி போகுது இழந்து போன பலன் இழந்து போன கண் பார்வை இழந்து போன ஜீரண சக்தி இழந்து போன சிறுநீர செயல்பாடுகள் இழந்து போன கணையத்தினுடைய வேலை செயல்படுகிறது கை தட்ட ஹீலிங் சுகம் நடக்கிறது விடுதலை நடக்கிறது ஒரு கண் பார்வையை தொடுகிறார் சகபா ரபலியா அரபகதுரா மகிமையில் இயேசுவை பரியாகதா எனக்கு நல்ல தெரியுது ஆவியானவர் நம்மளை நடத்துறாருன்னு தெரியுது. அப்படி உணர்றவங்க மட்டும் கண்ணை மூடுங்க, மற்றவங்க வேடிக்கை பார்க்கட்டும். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு ஆவியானவர் இருதயங்களை திருப்பும் போது நம்ம அவர் போக்கல போறது தானே நல்லது. முன்னாடி மாதிரி முடிக்க முடியல, முன்னாடி மாதிரி ரொம்ப நேரம் நிற்க முடியல, முன்னாடி மாதிரி சாப்பிடாம இருக்க முடியல, முன்னாடி மாதிரி சிறுநீரகம் வேலை செய்யல, முன்னாடி மாதிரி ஞாபக சக்தி இல்லைல்ல. இப்ப நீங்க கேளுங்க, எனக்காக நிற்கட்டும் சிலது. கேளுங்க அம்மா, எனக்காக சிலது நிற்கட்டும். இதுக்கு மேலேயும் உங்களை எப்படி புரிய வைக்கிறது? எனக்காக காலங்கள் நிற்கட்டும், நான் ஜெயிச்சு முடிக்கட்டும். அப்பா, நாங்க இன்னும் சாதிக்கலையே, நாங்க இன்னும் எழுப்புதலை பார்க்கலையப்பா. எங்க தகப்பனுடைய காலங்கள் நிற்கட்டும். கேளுங்க, கைகளை உயர்த்தி ஜெபிங்க. எங்கள் ஆவிக்குரிய தகப்பனுடைய காலங்கள் நிற்கட்டும், நிற்கட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க, கை உயர்த்தி கேளுங்க, கை உயர்த்தி கேளுங்க. உன் கணவருடைய காலங்கள் நிற்கட்டும், உன் மனைவியினுடைய காலங்கள் நிற்கட்டும், உன் தாய் தகப்பனுடைய காலங்கள் நிற்கட்டும். நீ திருமணம் ஆகிற வரைக்கும் அவர்கள் காலங்கள் நிற்கட்டும். நீ உன் சந்ததியையும் உன் சந்ததியின் சந்ததியை காணுகிற வரையிலும் அவர்கள் காலங்கள் பிடித்து நிற்கப்படட்டும். ஐயோ, எங்க அம்மாவுக்கு வயசாயிட்டுன்னு பயப்படாத. உன் அம்மாவுடைய காலத்தை பிடித்து நிறுத்துகிறார், உன் தகப்பனுடைய காலத்தை பிடித்து நிறுத்துகிறார். இந்த எழுப்புதலை அவர்கள் காண்பார்கள். தேவனுடைய ராஜ்யம் பலமா இறங்கி வருகிறதை சிலர் காணப்போகிறீர்கள். கை தட்டி ஆவியில நிரம்பி நிறுத்துகிறார், காலங்களை நிறுத்துகிறார். பாஸ்டோடு இணைகளே, பாஸ்டோடு இணைகளே, ஓ ரபாசியா கதா ரபாலா காலங்கள் பிடிக்கப்படுகிறது. ஓ, ஜெயிக்கிற வரைக்கும், சாதிக்கிற வரைக்கும் 300 சபைகள், 300 சபைகள் காலங்கள் பிடிக்கப்படுகிறது. நாட்களை என்னும் அறிவைத்தாரும், நாட்களை எண்ணக்கூடிய அறிவைத்தாக சாதிக்கிற வரைக்கும் உங்க காலத்தை நிறுத்துவார். உங்க காலங்கள் நிறுத்தப்படட்டும். தேவ சபையோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு கிளை சபையினுடைய காலங்களை நாங்கள் நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தவானுடைய காலங்கள் நிறுத்தப்படட்டும். எதுவரைக்கும்? நான் எமோரியரின் ராஜாக்களை முறியடித்து என் ஆண்டவருக்காக ஒரு ஜெயஸ்தம்பத்தை ஏற்றுகிறேன்.
நாம் பேச பேச அந்தகார வல்லமைகள் நடுங்குகிறத பார்க்கிறேன். ஓ ராபா, மரணத்தின் ஆவிகள் உன்னை விட்டு வெளியேறுகிறது, மரண பயன்கள் வெளியேறுகிறது. கை தட்டும் போது ஜீவன் ஜீவன். ஓ ராபா, நான் அதற்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணமடையவும் வந்தேன். சிறுநீரக கோளாறுகள் விலகுகிறது. ஓ, அஜீரண பிரச்சனைகள் மாறுகிறது, குடல் வியாதிகள் நீங்குகிறது, தோல் பிரச்சனைகள் மாறுகிறது, கண்களில் இருக்கிற தெளிவின்மை விலகுகிறது. எதற்காக? டிவி பார்ப்பதற்கல்ல, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக, எழுப்புதலை பார்ப்பதற்காக. இப்பொழுது ஒரு சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. Receive the healing power. Shakababayata. Receive. அநேகருக்கு சுகம் நடக்கிறது, அநேக சுகம் நடக்கிறது. உன் தோள்பட்டை இப்பொழுது செயல்படுகிறது, உன் கழுத்து வலி மாறுகிறது, உன் கால்களில் ஜீவன் வருகிறது. ரபாலாகாயாதா ரகடடா. இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள். தள்ளி போடாதீங்க. 2025க்கு தள்ளி போடாதீங்க. கையசைச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விளங்குதா? விளங்குதா? இந்த ஒரு விஷயம் போதும். இன்னைக்கு நாள் முழுவதும் ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறதுக்கு கேட்கிறார். நான் ஜெயிக்கணும். நான் அந்த 5 ராஜாக்களை முறியடிக்கிற வரைக்கும் சூரியனே, சூரியன் மறைஞ்சிட்டுன்னா ஒரு நாள் போயிரும்ல. சூரியன் மறைஞ்சிட்டுன்னா, சந்திரன் வெளியே வந்துட்டுன்னா, இப்ப சொல்றாரு அங்க நில்லு, நீ வராத, நான் ஜெயிக்கட்டும். தள்ளி போடாதீங்க. நிறுத்த முடியும். இந்த வல்லமை நமக்கு இருக்கு, நிறுத்த முடியும். அந்த நாள் நல்ல நாள். அப்போ அவரை பின்பற்ற கூடாதபடிக்கு இருக்கிற தடை என்ன? காத்திருக்கிறது. அவளால காத்திருக்க முடியல, அதனால பின்னாடி போயிட்டா. அவளால உறுதியா பின்பற்ற முடியல. எனக்கு பிரசங்கம் பண்ணணும்னே தோணல, எனக்கு பிரசங்கம் பண்ணணும்னே தோணல. இதுல எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சவங்க இப்படி இருக்க மாட்டீங்க. இதுல என்ன அறியாம அந்த பகுதியை படிச்சு நான் அழுகிறேன். என் நாட்கள் போயிடக்கூடாது. காலமோ செல்லுதே. உங்க ஆத்துமாட்ட கேளுங்க, எத்தனை வருஷம் போயிட்டுன்னு கேளுங்க. வாலிபாவும் எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் தரிசிக்கும் அந்த நாள். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இது பசுமரத்தாணியை போல பதியட்டும். சொல்லணும், என் அப்பா அம்மாவுடைய நாட்கள் போகிறதுக்கு முன்னாடி நான் ஜெயிக்கணும். எங்க நாட்கள் போறதுக்கு முன்னாடி நாங்க ஆலயத்தை கட்டணும். தேவனுக்காக ஒரு எழுப்புதலை பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த உரிமை யாருக்கு இருக்கு தெரியுமா? நமக்கு இருக்கு. போட்டுன்னா போயிரும். இன்னும் ஒரு 3 மணி நேரம் போச்சுன்னா அந்த நாள் போயிரும். 21 நாளை போக விடாதீங்க. 21 நாளை வேகமா போக விடாதீங்க. எப்போ 21 நாள் முடியும் நினைக்காதீங்க. 21 நாள் முடியக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். நான் ஜெயிக்காம இந்த நாட்கள் முடியக்கூடாது. நான் ஜெயிக்காம இந்த நாட்கள் முடியக்கூடாது. எலாயாச
சதா அலிஷா கபரியாதா ரமாசியந்தனஸ். இங்க கவனிங்க மற்றவங்க இங்க கவனிங்க ப்ளீஸ். இந்த நாட்களை போக விடாதீங்க. போக விட்டீங்கன்னா இன்னொரு நாள் எடுக்கும். ரைட். அப்போ அவளுக்கு பின் செல்ல முடியாததுக்கு காரணம் காத்திருன்னு கேட்டோன்னு முடியாம போயிட்டு. இப்போ ரூத்து சொல்றா, நான் உம்மை பின்பற்றுவதை குறித்து நீர் என்னோடு கூட இனி பேசக்கூடாது. நீ எங்க படுக்கிறியோ அங்க நான் படுப்பேன். உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். இப்படி எல்லாம் இவ சொன்ன உடனே 18வது வசனத்தை சபை சேர்ந்து வாசிக்க போறா. அதான் வார்த்தை, திறவுகோலின் வார்த்தை. அவள் தன்னோடு கூட வர, என்ன? அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை பற்றி அவளோடு பேசவில்லை. சபை உறுதியா பின்பற்றுகிறத பரலோகம் பார்த்துட்டுன்னா இனி இதை பற்றி நம்ம கிட்ட பேச போறதில்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பினது, இனி சில விஷயங்களை உங்ககிட்ட அவர் பேச மாட்டார். இனி உங்ககிட்ட பேசுறது புதியவைகளா இருக்கும். இனி புதிய வெளிப்பாடுகளா இருக்கும். இனி புதிய அபிஷேகமா இருக்கும். ஏன்னா என் பிள்ளைங்க அடிப்படையான விஷயத்துல உறுதியா இருக்கிறத பரலோகம் பார்த்துட்டு உங்க ஜபத்துல, உங்க ஒழுக்கத்துல, சபை கூடி வருகிறதுல, பரிசுத்தத்துல, மனத்தாழ்மையில, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல, சீர் பொருந்துதல்ல நீங்க மன உறுதியா இருக்கிறத பார்த்துட்டா இனி பழையவைகள் அல்ல புதியவைகளை பேச போகிறா. இதோட இந்த 5வது நாளிலிருந்து புது கிருபைகள் வெளிப்பட போகிறது. பழையவைகள் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. ஒரு புதிய அபிஷேகத்தை எத்தனை பேர் உணர்கிறீங்க? இது பழையதல்ல, இது புதியது. அப்போ இந்த நாள் ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? அவருக்கு பின் செல்றது மட்டும் இல்ல, உட்காருங்க கொஞ்சம். அவருக்கு பின் செல்றது மட்டும் இல்ல, மற்றவங்க இங்க கவனிங்க, அவருக்கு பின் செல்றது இல்ல, உறுதியா அவருக்கு பின்னாடி போகணும். சீக்கிரம் சொல்லுங்க, உறுதியா பின்னாடி போங்க. கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன், உறுதியா பின்னாடி போங்க. சந்தேக பார்வையோட பின்னாடி போகாதீங்க, உறுதியா பின்னாடி போங்க. வைராக்கியமா, ஸ்ட்ராங்லி. அவ மன உறுதியா இருக்கிறத கண்டு அப்புறம் அவகிட்ட அதை பற்றி கவனிங்க. பேசினதையே நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னா நாம இன்னும் உறுதி ஆகலன்னு தானே அர்த்தம். பேசினதையே, ஜபத்தை பத்தியே பேச வேண்டியது இருக்கு. ஒழுங்கா உட்காருங்க, நேரா உட்காருங்க, இதை பற்றியே பேச வேண்டியது இருக்கு. கூட்டத்துக்கு நடுவில் எழும்பி போகாதீங்க, உடம்பு முறுக்காதீங்க, கொட்டாய் அப்படின்னு விடாதீங்க. இங்க பிரசங்கம் நடக்கும்போது வெளியில உலாத்தாதீங்க. இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்ப புதுசா பேசுறது? ஒரு தடவை ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் உன்னை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்போ அடுத்த விஷயத்துக்கு போறது? எப்போ தங்கச்சி? ஆண்டவர்கிட்ட இவ்வளோ விஷயம், ஆண்டவர்கிட்ட இவ்வளோ காரியம் இருக்கு பேசுறதுக்கு, யார் மேல வைக்கலான்னு காத்திருக்கிறார். ஆனா என்ன பிரச்சனைன்னா நம்ம கிட்ட பேசினதையே பேச வேண்டியது இருக்கு. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பரீட்சையை திரும்ப திரும்ப எழுதுறது வெற்றியின் அடையாளமா தோல்வியின் அடையாளமா? இப்ப அதான் சபையில நடக்குது. ஜெப பரீட்சை திரும்ப திரும்ப நடக்குது. ஒழுக்கத்துக்குரிய பரீட்சை திரும்ப திரும்ப நடக்குது. பரிசுத்தத்தை பற்றிய பிரசங்கங்கள் திரும்ப திரும்ப வருகிறது. சபை கூடி வருதலை பற்றிய விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்குகிறது. விட்டு கொடுத்தலை பற்றி, மனத்தாழ்மையை பற்றி, பெருமையை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இது வெற்றியின் அடையாளமா? இனி உங்ககிட்ட தாழ்மையை பற்றி பேச வேண்டாம்னு அவர் நினைக்கணும். ஐயோ, இனி இந்த பிள்ளைங்க கிட்ட தாழ்மையை பற்றி பேச வேண்டாம், அவங்க அதுல உறுதி ஆயிட்டாங்க.
இவங்க சபை ஆராதனை பத்தி இவங்க கிட்ட பேச வேண்டாம், உறுதி ஆயிட்டாங்க. சுவிசேஷ ஊழியத்தை பத்தி இவங்க கிட்ட பேச வேண்டாம், உறுதி ஆயிட்டாங்க. சபையை சுத்தம் பண்றதை பத்தி பேச வேண்டாம், அவங்க உறுதி ஆயிட்டாங்க. பொறுப்பை பத்தி பேச வேண்டாம், அவங்க உறுதி ஆயிட்டாங்கன்னு நினைச்சிட்டாருன்னா அடுத்த கட்டத்தை பற்றி உங்களோடு பேசுவார். வரங்களை பற்றி, அபிஷேகத்தை பற்றி. புரிஞ்சது சொல்றவங்க. ஆனா நம்ம கிட்ட இப்போ எதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு? பேசினதேதான். அதான் யோவான் 16:12 இயேசு சொல்லுகிறார், நான் உங்களோட நிறைய விஷயம் பேச வேண்டியதா இருக்கிறது, ஆனா இப்ப சொன்னா நீங்க தாங்க மாட்டீர்கள். பக்கத்துல பா சொல்லுங்க, தாங்க மாட்டீங்க. ஏன்னா 9 மணி ஆராதனைக்கு 9 மணிக்கு வர்றதை பற்றியே பேசுறதுலயே எனக்கு ஓஞ்சு போறேனே. இவங்க கிட்ட வேற என்னத்தை பேச? கூட்டம் முடிகிற வரைக்கும் ஒழுங்கா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, பிரசங்கம் கேளுங்க. நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆனா இப்ப சொன்னா நீங்க ரூத் மன உறுதியாய் பின்தொடர்கிறத அவள் கண்டு அப்புறம் அதை பற்றி அவளோடு இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? என்கிட்ட இனி சில விஷயத்தை பத்தி ஆண்டவர் பேசக்கூடாது, புரியலையா? அல்லது இன்னொரு அர்த்தத்துல சொல்றேன், உங்களை பற்றியே உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரா? உங்களை பற்றி கவலைப்படுறாருன்னு அர்த்தம். என்றைக்கு உங்களிடத்தில் தேசத்தை பற்றி, சபையை பற்றி பேசுகிறாரோ உங்க மேல இருக்கிற கவலை போயிட்டுன்னு அர்த்தம். கை தட்டுங்க. அநேகருடைய கைத்தட்டு எப்படி இருக்குன்னா, சத்தமிடாத அர்த்தமில்லாத வெங்கலத்தின் சத்தம், எக்காலமும் விளங்காத சத்தத்தை தொனிக்கிறது போல உங்க கைத்தட்டு இருக்கேன்னா சிலருக்கு விளங்கல்ல. வாழ்நாளெல்லாம் உங்களை பற்றியே கவலைப்பட்டு இருக்கணுமா? என்னை பற்றியே கவலைப்பட்டு இருந்தா என்றைக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்களை பற்றி கர்த்தர் கவலைப்படுவது? நீ ஜெபிக்கல, நீ பைபிள் படிக்கல, நீங்களும் நானும் பரிசுத்தமா வாழல, நீங்களும் நானும் சபைக்கு ஒழுங்கா வரல, நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மையா இல்லைன்னு இதை பற்றியே அவர் கவலை. அதனாலதான் சவுல் சொல்றான் 1 சாமுவேல் 9:5, கழுதைக்கான கவலை அவர் விட்டுவிட்டு நமக்காக கவலைப்படாதபடி. நமக்காக அவர் கவலைப்படுறதை நிறுத்தணும். அவர் கவலைப்படுறதை நிறுத்தணும்னா நீங்க சில விஷயத்துல உறுதியா மாறணும். காலையில எழும்பி ஜெபிக்கிறதுல நீங்க உறுதியா மாறணும். தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க உறுதியா மாறணும். கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியத்துல நீங்க உறுதியா மாறிட்டீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சபைக்கு நடக்க போகிறது. அடுத்த கட்ட உயர்வுகள் சபைக்கு நடக்க போகிறது. சத்தமா சொல்லுங்க, உறுதியா பின்பற்றணும். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கற்றுக்கொள்ளணும். கை உயர்த்தி சொல்லுங்க, உறுதியா பின்பற்றணும். ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க கண்ணை மூடி, ஆண்டவரே இனி என்ன பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது. ஒரு பிள்ளைய குறித்து ஒரு தகப்பன் கவலைப்பட்டா அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இல்ல. உங்களை பற்றி ஆண்டவர் கவலைப்பட்டுட்டே இருக்க கூடாது. சத்தம் வரல பாருங்க. உங்க மன உறுதியை கண்டு இனி கவலையை விடணும். அவர் இனி எனக்கு தேவ சபை பற்றி கவலை இல்லை, விசுவாச பிள்ளைகளை பற்றி கவலை இல்லை. அவங்க நல்லா ஆயிட்டாங்க, அவங்க உறுதியா இருக்காங்க. அவங்களுக்கு இனி ஒரு போதனை தேவையில்லை, இனி ஒரு போட்ட அஸ்திபாரத்தை திரும்ப போட வேண்டியது இல்லை. காலமோ வாலிபமும் மறையுதே. நானே பாடணும் என்ன? எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறீங்களா? மகிமையில் இயேசுவை அப்பா இனி எங்க கிட்ட இதை பேசக்கூடாது. எத்தனை பேர் ஜெபி இனி எங்க கிட்ட இதை பேசக்கூடாது. அபிஷேகம் பெற்றுக்கொள்றதை பத்தி எங்க கிட்ட பேசக்கூடாது.
அந்நிய பாஷையை பத்தி எங்ககிட்ட பேசக்கூடாது. அதை தாண்டினதை பேசணும், அதை தாண்டினதை பேசணும், அதை தாண்டினதை பேசணும். சிலருடைய மன உறுதியை கண்டு அப்பிறகு அவள் அதை பற்றி பேசவில்லை. உங்க மன உறுதியை கண்டு நீங்க எடுத்த வைராக்கியத்தை பார்த்து அதை பற்றி பேசக்கூடாது. கண்ணை திறந்து பாக்குறீங்களா? சத்தியம் தெரியலன்னா விளங்க முடியாது. சத்தியம் புரியலன்னா ஆசீர்வாதம் கிடையாது. மந்திரத்துல மாங்க விழாது. உங்களை பற்றிய கவலை ஆண்டவருக்கு போகணும். உங்களை பற்றிய கவலை ஆண்டவருக்கு எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு ஒன்னும் சரீரத்தில் நிறைய பலன் வச்சுட்டு நான் கத்தல. ஆண்டவருடைய பாரம். இந்த பிள்ளை ஜெபிக்க மாட்டேங்குது, இந்த பிள்ளை ஒழுங்கா துணி உடுக்க மாட்டேங்குது, இந்த பிள்ளை இந்த பையன் ஒழுங்கா முடி வெட்ட மாட்டேங்கானே, இவன் சட்டையை ஒழுங்கா போட மாட்டேங்கானே, உன்னை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருந்தால் என்றைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போவது முடியாது. அப்ப நீங்க உறுதியா இருக்கிறத கர்த்தருக்கு காமிக்கணும். ஆமெனாவது சொல்லுங்க. உங்களுக்கு வைராக்கியம் வேணும். எப்ப மணி அடிப்பாங்க, எப்ப சோறு போடுவாங்கன்னு இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன தொட மாட்டாரான்னு துடிக்கணும். இல்லைன்னா உங்க காலம் போயிரும், காலம் போயிரும். எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? எஸ்ரா மாதிரி எதையாவது பிச்சிட்டு அழணும் போல தோணுது. சிலருக்கு ஊறவும் செய்யல, துடிக்கவும் செய்யல. போட்டோம், வெந்ததை தும்போம், விதி வந்தா சாவோம். இல்ல, துடிக்கணும், துடிக்கணும். நாள் போகுதே, செவ்வாய்க்கிழமை ஆயிற்று. எனக்கா தோணி இருக்கா அப்படி? செவ்வாய்க்கிழமை ஆயிற்று, நவம்பர் மாசம் ஆயிற்று, டிசம்பர் வர போகுது, 2025 வர போகுது.